உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கும், எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற ஒரு மனசு இருக்கும். உங்களோட உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் நல்லா பழகுவீங்க, பேசுவீங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க. அவங்களும் உங்கள்கிட்ட இருந்து பலனை அனுபவிச்சுக்குவாங்க. யாரையும் நோகடிக்க மாட்டீங்க மனசளவில். ஆனால் இன் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்டலாம் அப்படி க்ளோஸாக பழகி ரொம்ப நல்லது பண்ணுறீங்களோ, ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க ரொம்ப நோகடிப்பாங்க மனசை வந்துட்டு. சந்தர்ப்பம் வரும்போது அந்த வேலையை செய்வாங்க அவங்க. அதை உங்களால் தாங்கிக்க முடியாத காரணம், நீங்கள் எப்படி ஒரு நல்ல மனசோடு அவங்ககிட்ட இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்க இருப்பாங்கன்ற ஒரு எண்ணத்திலே தான் நீங்கள் பழகுறீங்க. அங்கே தான் ஏமாற்றம் வருகிறது. ஸோ அந்த எண்ணத்தை மட்டும் அழிச்சிருங்க. நீங்கள் நல்லவங்களா இருங்க, நல்ல மனசோடு இருங்க, நல்லது பண்ணிட்டு அப்படியே அழிச்சிருங்க. அவங்க திருப்பி நல்லது செய்யணும், அதை இன் ரிட்டனை அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் செஞ்சதோடு நிப்பாட்டிருங்க. செய்வது மட்டுமே என் வேலை, அவ்வளோ. அந்த அன்பை காட்டுவது மட்டுமே என் வேலை. இன் ரிட்டர்ன் அந்த அன்பை எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்து விடுவீர்கள். இந்த உலகம் அப்படித்தான் இயங்குகிறது. பட் பரவாயில்ல, அதை நெகட்டிவாகவும் நீ எடுத்துக்க வேண்டாம். நான் நல்லது செய்கிறேன் இல்லையா, ரைட், ஓகே, ஐ எம் ஹாப்பி, ஐம் ஸோ ஹாப்பி, நான் செஞ்சது எனக்கு திருப்தியை கொடுக்குது. அதோடு நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த ஏமாற்றத்தால் வரக்கூடிய மன வருத்தம் வரவே வராது. நல்ல சிந்தனைகள் விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.